வணக்கம், வெல்கம் டு இல்லத்தரசி கோலம். வாங்க, இன்னைக்கு ஜனவரியில் எங்கள் கார்டன், குட்டி கார்டன் இருக்குதுங்க. அந்த கார்டனில் என்னென்ன பூக்கள் இருந்தது, எப்படி இருந்தது பார்க்கலாங்க. பார்த்திங்கன்னா ரோஸ் எல்லாம் நிறைய இருந்தது. இது ஒரு ரோஸுங்க, பன்னீர் ரோஸ் தான் நிறைய இருந்ததுங்க. அழகாக இருந்தது பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, ஒரே ஒரு பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இது செம்பருத்தி அதே மாதிரி நிறைய பூத்துருந்துச்சுங்க. இந்த செம்பருத்தி நிலத்தில் வச்சோம்னா நிறைய பூ பூக்குங்க. இந்த சாண்டில் கலர் ரோஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, அழகாக இருக்குங்க. பன்னீர் ரோஸ் தாங்க எங்கள் கார்டனில் ஹைலைட்டே. எது ஹைலைட்னு பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் தான். எப்போவுமே பூத்துக்கிட்டே இருக்குங்க, பூ இல்லாமையே இருக்காது. ரேராக எப்போவாவது இல்லாமல் இருக்கும். பாருங்கள், இந்த ஜனவரியில் நிறைய பூ இருந்தது. செம்பருத்தி நிறையா பூத்துது, பன்னீர் ரோஸாவும் நிறைய பூத்துதுங்க. இந்த ரோஸ் கூட பூத்துதுங்க. இது ஒரு கலரு அழகாக இருக்கும், சேஞ்சிங் ரோஸ். இது வந்து இல்லத்தரசி கோலம்னு ஒரு கோலம் சேனல் தாங்க. ஆனாலும் எங்கள் கார்டன் அழகாக இருக்கும்போது நான் வீடியோ கொடுப்பேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அப்பப்போ ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்துருப்பேன். இது மஞ்சள், இதுவும் பார்த்திங்கன்னா எங்கள் கார்டனில் விளைஞ்சது தான். பொங்கலப்போ இந்த மஞ்சளை எடுத்து மஞ்சத்தூளே அரைச்சிட்டேங்க, வேக வச்சு காய வச்சு. பார்த்திங்கன்னா இது வந்து என்னோடய சுவை 6 சேனலில் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் எப்படி அரைச்சேன்னு கொடுத்துருப்பேன் பாருங்கள். நிறைய மஞ்சள் வந்ததுங்க பாருங்கள். இந்த ரோஸ் இது ஒரு பிங்க்கு, பேபி பிங்க்கு, சூப்பராக இருந்ததுங்க. இந்த ரோஸுமே அப்படியே ஒவ்வொரு பூ பூத்ததுனால அழகாக இருக்குங்க. முருங்கை மரம் கூட வச்சுருக்குறோம், அது கீரைக்காக வச்சுருக்குறோம். பாருங்கள், ஒரு 2 பூ தான் இருக்குது. அந்த ஏரியாவே அழகாக இருக்குங்க, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சுவை 6 அப்படிங்கிற சமையல் சேனலையும் பாருங்கள், அது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க. அப்புறம் ஈஸி கலர் கோலம்னு ஒரு கலர் கோலம் சேனல் இருக்குது, அதுவும் பிடிக்குங்க. பாருங்கள், இது பேபி பிங்க்கு ரோஸ் அருமையாக இருந்தது. மிளகா செடி இருந்தது, மல்லிகைப்பூ செடி இருக்குது, முல்லைப்பூ செடி இருக்குது. அதெல்லாம் பூ இல்லைங்க. மிளகா செடி ஒரு 5-6 மிளகாய் காய்ச்சதுங்க. தக்காளி செடி இருக்குது, நிறைய காய் இருக்குது. ஆனால் பழுத்தாதான் தெரியுங்க, அது எப்படி பழுக்குமான்னு தெரில. ஆப்பிள் தக்காளி தாங்க, அதனால் எவ்வளோ நாள் எடுக்கும் போது இல்லை. அது வரைக்கும் மாடு வந்து சாப்பிடாமல் இருக்கணும். பார்ப்போங்க. இது வந்து புதுசாக ரீப்ளான்ட் பண்ணேன். பாருங்கள், பூ பூத்துருக்குது. புதினா பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு. எங்கள் தேவைக்கு அதிகமாகவே இருக்குங்க புதினா. இருக்கலே எங்கள் கார்டனில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ். நிறைய பூ பூக்குங்க, அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரே ஒரு பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கார்டன் பிடிக்கும் அப்படின்னா, உங்களுக்கு பொதுவாகவே கார்டன் வீடியோஸ் பிடிக்கும்னா இந்த கார்டன் வீடியோவும் பிடிக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கனகாம்பரம் கூட இருக்குதுங்க, அது மண்ணில் வச்சுருந்தேன், அப்புறம் இப்போ எடுத்து தொட்டியில் வச்சுருக்கிறேன். கார்டனில் க்ளீன் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது இப்போ கார்டன். ஒரு குப்பைமேனி இருக்குது பார்த்திங்கன்னா, துளசி இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்குது. இன்றைக்கி பக்கெட்டில் தான் வச்சுருக்குறேங்க. நிறைய பூ பூக்குங்க, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பன்னீர் ரோஸ் பாருங்கள், பன்னீர் ரோஸோட அழகே அழகுங்க, நல்லா இருக்கும். அந்த ஏரியாவே வாசம் அடிக்குங்க. பார்த்திங்கன்னா நிறைய பூ பூத்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாசடிக்கும். இது வந்து ஷார்ட்ஸ் வீடியோவாக நிறைய கொடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி ஒரே வீடியோவாக எப்போயாவது கொடுப்பேங்க. பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் எடுத்து வச்சது தான் இதில் ஒரு வீடியோவாக பண்ணியிருக்கிறேன். ஒரே நாளில் எடுக்கிறதுக்கு எங்கள் கார்டன் பெரிய கார்டன் இல்லைங்க, குட்டி கார்டன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது டைட்டில் பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஜாவோட அழகை பாருங்கன்னு கொடுத்துடலாம். அந்தளவுக்கு நிறைய பன்னீர் ரோஜா தான் இருக்குதுங்க. இந்த ரோஸ் கூட இருக்குது பாருங்கள். தக்காளி, கருவேப்பில் இருக்குது. தக்காளி பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. பழுத்தா பரவாயில்ல, பழுக்குமான்னு தெரியலையே. இந்த ரோஸ் பாருங்கள், இது ஒரு கலரு அழகாக இருக்குங்க. இந்த ஜனவரி மாதம் அப்புறம் உங்களுக்கு பிப்ரவரி கொஞ்சம் இப்போ 2 நாள் ஆச்சுங்களா. அதுக்கு முன்னாடி டிசம்பர் பாதி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 50 நாள் எடுத்து வச்சு தான் உங்களுக்கு நான் ஒரே வீடியோவாக கொடுத்துருக்குறேன்.
இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த இல்லத்தரசி கோலம், ஈஸி கலர் கோலம், சுவை 6 இந்த 3 சேனலும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி பிடிச்சதுன்னா 3 சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தரும் நினைக்கலாம் செம்பருத்தியும் பன்னீர் ரோஸுமே இந்த வீடியோ ஃபுல்லாக காட்டியிருக்கீங்கன்னு. அதுதாங்க எங்கள் வீட்டில் அதிகமாக பூக்குது, அதனால தாங்க. இதுக்கெல்லாம் எந்த பராமரிப்புமே இல்லைங்க. தண்ணி ஊற்றி விடுறதோட சரி, பார்த்திங்கன்னா அதுவே சூப்பராக வந்துடும். யாரோ ஒரு ஃப்ரெண்டு கூட சொல்லியிருந்தாங்க ஏதோ நோய் இருக்குதுன்னு சரிக்குன்னு. ஆனால் அந்த நோயெல்லாம் அதுவே நீங்கிருங்க. நான் மருந்தே அடிக்கிறது இல்லை, ஏன்னா வெளியில் இருக்குது, அதனால் மருந்தே அடிக்க மாட்டேன். அதுவே சரியாயிக்குங்க. இந்த ரோஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இந்த டார்க் கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. பாருங்கள், இது எங்களோட டோட்டல் கார்டன் எப்படி இருக்குது பாருங்க. ஒரு குட்டி கார்டனுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேங்க. அப்படி பார்த்துட்டு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் கொடுங்க, கமெண்ட் கூட பண்ணுங்கள். தேங்க்யூ.